குளோபல் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுடைய பட்டியல் 2019 வெளியிடப்படுகிறது. அந்த பட்டியலில் இந்தியாவினுடைய நிறுவனங்கள் வெறும் 7 நிறுவனங்கள் தான் இருந்தன. சீனாவினுடைய நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் 120 நிறுவனங்கள் இருந்தது. டிக்டாக் இந்த மாதிரியான அப்ளிகேஷன், சீனாவினுடைய அப்ளிகேஷன் இந்தியாவினுடைய டேட்டாவை திருடுகிறார்கள் என்று பார்த்த நாம், கூகுள் இதனால் வரையிலும் இந்தியாவினுடைய டேட்டாவை திருடி கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றி அதிகமாக இப்போது நாம் பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? யாரோ ஒருவர் வீசும் வலையில் இந்தியா வீழ்ந்து விட்டதா? நிச்சயம் இந்தியா வல்லரசாகும். அதற்கான காரணங்களும் அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் என்பதையும் தான் இந்த பாகம் 2 பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்கா சீனா அப்படின்னு சொன்ன உடனே இது இந்த 2 நாட்டுக்கும் சம்பந்தமான ஒரு டாபிக்கே கிடையாது. என் தேசத்துக்கான, இந்தியாவுக்கான, இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுடைய பதிவாகத்தான் பார்க்க வேண்டும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க இந்தியா கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது தான் இந்த 2 நாடுகள், சீனா அமெரிக்கா, இவங்க போடுற சண்டையில ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை யாரால் நிவர்த்தி செய்ய முடியும்? இந்தியாவால் நிவர்த்தி செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை நமக்குள் பிறக்கும். அப்படி பிறக்க ஆரம்பித்து விட்டாலே இந்தியா ஒரு அடி முன்னெடுத்து சென்று விடலாம். ஸோ ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், டிக்டாக் இல்லாட்டி இந்த ஹலோ ஆப் சீனாவினுடைய அப்ளிகேஷன் இந்தியாவினுடைய டேட்டாவை திருடுகிறது, எனவே நாங்கள் இந்தியாவில் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் தடை விதிச்சிட்டோம். உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் எட்வர்ட் ஸ்னோடனை பற்றி நமக்கு தெரியுமா? ஒரு 2013 வருடம் ஜூன் மாதம் மிகப்பெரிய அறிவிப்பை யாரோ ஒரு நபர் அறிவிக்கிறார். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா NSA, நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியில் வேலை பார்த்த ஒரு நபராக அறியப்படுகிறார். ஆனால் பெயர் எதுவுமே தெரியல. அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், பிரிசம் ப்ரோக்ராம் என்கிற ஒரு ப்ரோக்ராம் NSA செய்து வருகிறது, அதன் வழியாக உங்களுடைய எல்லா டேட்டாவும் கண்காணிக்கப்படுகிறது என்கிற ஒரு சின்ன அறிவிப்பு தான். 3 நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் வெளியுலகத்திற்கு வருகிறார். பிரிசம் ஆபரேஷன், பிரிசம் ப்ரோக்ராம்னா என்ன என்பதை இந்த உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக தெரிவிக்கிறார். அவர்தான் எட்வர்ட் ஸ்னோடன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாகு, கூகுள், நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட், அவுட்லுக், இது எல்லாமே உங்களை கண்காணிக்கிறது. நீங்கள் அனுப்பும் இமெயிலாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குற சர்ச்சிங் டேட்டாவாக இருக்கட்டும், நீங்கள் சர்ச் பண்ணுற இல்லாட்டி உங்களுடைய வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், இது 2007 கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்பதை 2013 வருடம் ஒரு நபர் வந்து சொல்கிறார். அதன் பிறகு அந்த நபரை அமெரிக்காவில் இருக்க விட்டார்களா? பல நேரங்களில் அவருக்கு சிக்கலை கொடுக்கிறார்கள். ஆனால் எட்வர்ட் ஸ்னோடன் இதோடு முடிச்சுக்கிட்டாரா? இல்லை. இந்த பிரிசம் ஆபரேஷனை பற்றி பலவிதமான தகவல்களை என்றும் அப்டேட் செய்து கொண்டே இருந்தார். அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக NSA அந்த டாக்குமெண்ட்டை வெளியில் விடுறாங்க. ஆமாம், நாங்கள் கொஞ்சம் கண்காணித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறொரு டாபிக். நிச்சயமா இந்த பிரிசம் ஆபரேஷனை பற்றி முழு விவரமாக தமிழ் பொக்கிஷத்தில் வேறொரு காணொலியில் பார்க்கலாம். ஸோ பிரிசம் ஆபரேஷன் வழியாக அமெரிக்கா பல நபர்களையும், இந்தியர்கள் மட்டும் கிடையாதுங்க, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாரையும் கண்காணிக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக மாறியது. அதே அமெரிக்கா இன்னைக்கு டிக்டாக் எங்களுடைய டேட்டாவை திருடுகிறது, ஹுவாவே எங்களுடைய டேட்டாவை திருடுகிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் திருடர்கள் தான், இவர்களும் திருடர்கள் தான். ஸோ நாம கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்முடைய அரசாங்கம் விழிப்புடன் இருக்க வேண்டும். டிக்டாக் எப்படியோ நம்ம நிராகரித்து விட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ்புக்கை அதிக அளவு நாம் பயன்படுத்தக்கூடாது. இல்லை அதில் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ 2 பக்கமும் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே மாதிரி பார்வை பார்த்து கொண்டு இருந்தால் யாரோ ஒரு நபர் நம்மை ஏமாற்றி சென்று விடுவார்கள். அது அமெரிக்காவாக இருக்கலாம், இல்லாட்டி சீனாவாக இருக்கலாம். அப்படி மட்டும் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்றால் எதிர்காலம் இந்தியாவுக்கு கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பார்க்குற ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் 2 கோணங்களை நாம் பார்க்க வேண்டும். அமெரிக்காவின் பார்வையிலும் சீனாவினுடைய பார்வையிலும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, அமெரிக்கா சீனான்னு பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, என்னுடைய நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்றால் 2 முக்கியமான நாடுகளை பற்றி பேச வேண்டும். அவர்கள் செய்யும் தந்திரங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் அடுத்த அடி எங்களால் எடுத்து வைக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம தமிழ் பொக்கிஷம் சார்பாக பார்த்து வருகிறோம். ஸோ பிரிசம் ஆபரேஷன் 2013 முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. 2020 வருடம் அமெரிக்கா கூட கான்ட்ராக்ட்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு நிறுவனம்
பல மொபைல் டிவைசஸ்ல அவங்களுடைய ஸ்பை சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 500க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ்ல அந்த ஸ்பை சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. பல மனிதர்களுடைய மூவ்மெண்ட் கண்காணிக்கப்பட்டது. இது 2020 நடைபெற்றது. இதற்கு யார் காரணம் என்று கேட்டால் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம் தான். சோ ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு, டேட்டா தான் இவங்களுக்கு தேவையான விஷயம். அது சீனாவுக்கா இருக்கட்டும் அமெரிக்காவுக்கா இருக்கட்டும், அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சரி, அப்படின்னா ஒரு விஷயத்தை சொன்னியே, அமெரிக்காவும் சீனாவும் சண்டை போடுகிறார்கள். இதில் இந்தியாவின் பங்கு என்ன? அமெரிக்காவினுடைய கணிப்புப்படி இந்தியாவின் பங்கு 3வது உலக யுத்தத்திற்கு தேவையான ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. நீங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் எடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு உலகப் போருக்கும் ஒரு நாடு தேவைப்படும். அந்த நாடாக இந்தியா மாறிவிடக்கூடாது என்பதில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை, இப்படின்னு சொல்லி ஒரு விதமான போர் பதட்டம் நம்முள் இருந்தது. அந்த போர் மட்டும் சரியான முறையில் வந்திருந்தது என்றால் நிச்சயமாக 3வது உலக யுத்தம் வந்திருக்கும். ஏதோ விதமான ராஜதந்திரங்கள் வழியாக நம்முடைய போர் என்பது கொஞ்சம் நாட்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த போரை ரொம்ப பெரிய அளவில் விரும்பியது யார்? நிச்சயமாக அமெரிக்கா விரும்பி இருக்கும். அதை யார் எதிர்பார்த்திருப்பார்கள்? சீனாவும் எதிர்பார்த்திருக்கும். சோ ஒரு போரினுடைய காரணகர்த்தாவாக இந்தியா மாறிவிட்டால் இந்தியாவின் வளர்ச்சி அப்படியே நின்றுவிடும். அப்படி என்றால் என்ன நாம் செய்ய வேண்டும்? இந்த இரண்டு நாடுகளையும் மோதவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும். அமெரிக்காவையும் சீனாவையும் மோதவிட வேண்டும். 2025க்குள் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது ஒரு பிரெடிக்ஷனை பார்த்தோம். அந்த பிரெடிக்ஷன் பார்ப்பதற்கு முன்பாக பொருளாதாரம் என்றால் என்ன, தங்கத்தின் விலை ஏன் அதிகரிக்கிறது, அதன் சம்பந்தமாக இருக்கும் டாலர் விலை வீழ்ச்சி என்றால் என்ன, டிஜிட்டல் யுவான் என்றால் என்ன, இதை பத்திலாம் நம்ம பார்த்தோம். சோ இவ்வளவு விஷயங்கள் பார்த்த நமக்கு இந்த 2025 அடுத்ததாக சீனாவின் மீது அமெரிக்காவின் ஆதிக்கம் என்னவாக இருக்கும் என்பதை கொஞ்சமா கெஸ் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், சீனாவினுடைய பல நிறுவனங்களை அமெரிக்கா முடக்க நினைக்கும், இப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹுவாவேயா இருக்கட்டும், இசட்டியா இருக்கட்டும், என டெக்னாலஜி யுத்தத்தில் அமெரிக்கா சீனாவிடம் தோற்று நிற்கிறது. அதன் காரணமாக அவர்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சமாக தடைப்படுத்த வேண்டும் என்றால் அங்கு இருக்கும் நிறுவனங்களை தடைப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபடும். இந்த நேரத்தில் டெக்னாலஜி நிறுவனங்களுக்கு அங்கே தட்டுப்பாடு வரும். அந்த தட்டுப்பாட்டை யார் நிவர்த்தி செய்ய வேண்டும்? இந்தியா நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த தட்டுப்பாட்டு நேரத்தில் இந்தியா உலகத்திற்கு ஒரு பாதுகாவலனாக மாற வேண்டும். முதல் விஷயம். அடுத்ததா சீனாவினுடைய ப்ராக்சி வார் செய்ய வைப்பார்கள். சீனாவினுடைய நட்பு நாடுகள் இல்லாட்டி சீனாவினுடைய எதிரி நாடுகளை அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ சீனாட்ட போய் யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா தைவான், ஹாங்காங் இந்த பிரச்சனைகள் எல்லாமே அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் மூக்கை நுழைத்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் சீனாவினுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தலாம். இந்தியாவும் என்ன செய்ய வேண்டும்? நாசுக்கா இதை கவனிக்க வேண்டும். தேவைப்பட்ட ஹாங்காங், தைவான் பிரச்சனையை இந்தியாவும் கையில் எடுக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவுக்கு அடிமையாக கிடையாது, இந்தியாவின் தற்சார்புக்காக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். சோ ஒரு பக்கம் அங்க ஒரு பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கும். அடுத்ததா என்ன நடக்கும்? சீனாவின் மீது பலவிதமான பொருளாதார தடையை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எலெக்ஷனுக்கு பிறகு இது எப்படி மாறும் என்று தெரியாது. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தார்கள் என்றால் சீனாவின் மீது நிச்சயமாக பொருளாதார தடை விதிக்கப்படும். அந்த பொருளாதார தடையின் போது இந்தியா மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்தியா இப்போதே விழித்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயங்களில் அமெரிக்கா சீனாவை நம்பி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் குளோபலைசேஷன் எங்களுக்கு தேவையில்லை, அமெரிக்காவின் வேலை அமெரிக்கர்களுக்கே அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும், இந்தியாவின் வேலை இந்தியர்களுக்கே என்று இந்தியா சொன்னாலும், சீனாவை நம்பி நாம் பல விஷயங்களையும் செய்து வருகிறோம். ஒரு வாரம் மட்டும் சீனா உங்களுக்கு பொருளை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான பொருட்களுக்கு தடை விதித்து விட்டார்கள் என்றால் பல உலக நாடுகளில் இருக்கும் நிறுவனங்கள் இல்லாட்டி கடைகளில் இருக்கும் சாதனங்கள் சுத்தமாக இல்லாமல் போய்விடும். அத்தனை சாதனங்களும் யாருடையதுதான்? சீனாவினுடையதுதான். சோ பொருளாதார தடை வரலாம், அப்படி இல்லைனா ப்ராக்சி வார் வரலாம், அப்படி இல்லைனா மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு தடை வரலாம். இதை இந்தியா எதிர்நோக்கி இருக்க வேண்டும். இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட வேண்டும். சரி, இந்த மூன்று விஷயங்களும் நடந்து விடுமா? ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழ வேண்டும். ஏன்னா ஒரு விஷயம் எப்பவுமே பாசிட்டிவாவே பார்க்க முடியாது, நெகட்டிவும் அங்கே இருக்கு. அமெரிக்கா இவ்வளவு விஷயத்தை சீனாவுக்கு செய்யறாங்கன்னா சீனா திருப்பி எவ்வளவு விஷயத்தை அமெரிக்காவுக்கு செய்யும், அதையும் நாம் யோசிக்க வேண்டும். அதுல முதல் விஷயம் ஆப்பிள் நிறுவனம் தான். ஆப்பிள் சென்னையில் வந்து அவங்களுடைய மொத்த யூனிட்டையும் கன்வெர்ட் பண்ண போறோம், இங்க கொண்டு வர போறோம்னு ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. ஏன் தெரியுமா? இதனால் வரையிலும் ஆப்பிளினுடைய பல உதிரி பாகங்களாக இருக்கட்டும், அதை ஒன்று சேர்க்கும் நிறுவனங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே சீனாவில் இயங்கி வருகிறது. சீனா தான் ஆப்பிள் நிறுவனத்தின் லாபத்தின் 25% கொடுக்கிறது. சோ சீனா
3 தினங்கள் ஆப்பிளினுடைய பலவிதமான ப்ரொடக்ஷன் சைட்ல தீ வந்துருச்சு, இல்லாட்டி இயற்கை பேரிடர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள் என்றால் அமெரிக்காவின் பங்கு சந்தை அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும். அந்த ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கு சீனா பல நேரங்களிலும் முயன்று வருகிறது. ஏன்னா அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பலம் பொருந்திய நிறுவனம் எது என்று கேட்டால் ஆப்பிள் நிறுவனம் தான். அது யாருடைய பிடியில் இப்போது இருந்து வருகிறது? சீனாவினுடைய பிடியில் இருந்து வருகிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 40% ஜுவல்லரியா இருக்கட்டும், 50% பர்னிச்சர், 70% வீட்டு உபயோகப் பொருட்கள், 72% ஃபுட்வியர்ஸ், 75% டாய்ஸ், 80% ஷூஸ், 85% டிராவல் குட்ஸ், இது எல்லாமே யாரை நம்பிதான் இருந்து வருகிறார்கள்? சீனாவை நம்பிதான் இருந்து வருகிறார்கள். இதை மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. இந்தந்த விஷயங்களில் டிராவல் குட்ஸா இருக்கட்டும், டாய்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில், இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இந்தியாவும் மிக முக்கியமான ஒரு நாடாக மாற வேண்டும் என்பதும் நம்முடைய ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடுத்ததா சீனா அமெரிக்காவுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேர் எர்த் எலமெண்ட் தான். இந்த ரேர் எர்த் எலமெண்ட் 80% சீனாவிடம் தான் இருக்கிறது. ஒரு ஹுவாவே நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தடைகள் விதிக்கப்படுகிறது. அதனுடைய முக்கியமான ஒரு அதிகாரி கைது செய்யப்படுகிறார். அதற்கு 4 தினங்களுக்கு பிறகு சீனாவினுடைய அதிபர் எங்கு சென்றார் தெரியுமா? சீனாவினுடைய ரேர் எர்த் எலமெண்ட்டை கலெக்ட் பண்ற மிகப்பெரிய நிறுவனத்துக்கு செல்கிறார். ஒரு மியூசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்க அவர் போனதுக்கான காரணம், நீ ஹுவாவே நிறுவனத்தின் மீதோ இல்லாட்டி எங்கள் மீது ஏதாவது தடைப்படுத்தினால், தடை விதித்தால் என்றால் இங்கிருந்து உனக்கு ரேர் எர்த் எலமெண்ட் வராது என்பதை சூசகமாக சொல்லி காண்பிக்கும் ஒரு மெசேஜ் தான். ஸோ ரேர் எர்த் எலமெண்ட் இல்லாம இப்போது இருக்கும் நவீன ஏவுகணைகள்ல இருந்து ஸ்மார்ட் போன் வர எதையுமே யாரால தயாரிக்க முடியாது? அமெரிக்காவால் தயாரிக்க முடியாது. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட் இந்தியாவுக்கும் தேவைப்படுகிறது. பொலிவியா அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். ஒயிட் கோல்ட், லித்தியம், அந்த லித்தியமும் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இந்த பொலிவியா கூட சீனா என்னென்ன அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அதே அக்ரிமெண்ட் எல்லாம் இந்தியா கூடயும் போட வேண்டும் அப்படின்னு இந்திய நாடு சொல்லிக் கொண்டிருந்தது. சிலி கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டோம். அர்ஜென்டினா கூடயும் நம்ம பலவிதமான வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதாக இருந்தோம். இதற்கெல்லாம் காரணம் அந்த லித்தியம் தான். ஸோ லித்தியமும் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்ததா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சீனா எந்தெந்த இடங்களை கை வைத்திருக்கிறது என்று கேட்டால், சுமார் 1000க்கும் மேற்பட்ட போயிங் விமானத்தை கடந்த வருடங்களில் யார் வாங்கியிருக்கிறார்கள்? சீனர்கள் வாங்கியிருக்கிறார்கள். போயிங் நிறுவனம் யாருடையது? அமெரிக்காவினுடையது. அந்த இடத்தில் அமெரிக்கா சீனாவுக்கு பயந்தே இருக்க வேண்டும். சுமார் 3500க்கும் மேற்பட்ட ஸ்டார்பக்ஸ் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது இப்போது சீனாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 2 தினங்களிலும் ஒரு ஸ்டார்பக்ஸ் ஸ்டோர் என்பது சீனாவில் திறக்கப்படுவதாக சொல்கிறார்கள். இந்த ஸ்டார்பக்ஸ் எல்லாமே அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையை தீர்மானிக்கும் சக்திகள். ஸோ இதனுடைய குடுமியும் யார் கையில் கொஞ்சமாக அகப்பட்டு விட்டது? சீனாவினுடைய கையில் அகப்பட்டு விட்டது. அடுத்ததா மெக்டொனால்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ். KFC, பிஸா ஹட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 8000க்கும் அதிகமான ஸ்டோர்ஸ். இப்படி பல நேரங்களிலும் அமெரிக்காவினுடைய சக்தியை தீர்மானிக்கும் மிகப்பெரிய சக்திகள் எல்லாமே சீனாவினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இயங்கி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டும். அந்த வேடிக்கை பார்க்கும் அந்த ஒரு தருணத்தில் நமக்கான வாய்ப்பு அமையும். அந்த வாய்ப்பை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியும் போது சீனாவுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன பொருளாதார தடை, அப்படி இல்லைன்னா நிறுவனங்களுக்கு தடை, இது எல்லாமே அமெரிக்கா எப்ப வேணாலும் விதிக்கலாம் என்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போதும் இருந்து வருகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 1.5 வருடங்களாக இந்த செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். ஏன் அமெரிக்கா ரொம்ப தில்லா நான் எல்லாமே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க? இவ்வளவு பெரிய விஷயங்கள் இதற்கு பின்னால் இருந்து வருகிறது. இதை நம்முடைய மீடியா காண்பிக்காத ஒரு காரணத்தினால் தான் சீனா ரொம்ப சின்னதாகவும் அமெரிக்கா ரொம்ப பெரிதாகவும் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் நிச்சயமாக வேறொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீனாவினுடைய தந்திரங்கள் இதில் வேறு மாதிரியான விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கிறது. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் டெக்னாலஜி. அமெரிக்காவிடம் தான் கூடுதலான செமிகண்டக்டர்ஸ் டெக்னாலஜி இருக்கு. சோ சீனா இன்னும் கொஞ்சம் நாட்கள் செமிகண்டக்டர்ஸ் டெக்னாலஜி முழுவதையும் படித்துவிட்டு சீனாவிடம் இருந்தே உற்பத்தியாகும் நிலைமைக்கு வந்து விடுவார்கள். அதன் பிறகு இந்த செமிகண்டக்டர்ஸ் என்விரான்மெண்ட்ல அமெரிக்காவினுடைய பங்கு அதிகமாக குறைக்கப்படும். அடுத்ததா ரஷ்யா கூட மிகப்பெரிய நட்பை பாராட்ட சீனா எண்ணிக்கொண்டிருக்கும். ஜப்பான் இந்தியாவை போதுமான அளவில் சீனா பகைத்துக் கொள்ளாமல் இருக்கும். மூன்றாவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தை எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவுடன் சேராமல் பார்த்துக் கொள்வார்கள். ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், UK, பிரான்ஸ், ஜெர்மனியா இருக்கட்டும், சீனாவினுடைய பங்கு கூடுதலாக மாறிக்கொண்டே இருக்கும். நேற்றைய ஒரு செய்தியை கூட நீங்க பார்க்கலாம். பிரான்சும் ஜெர்மனியும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்திலிருந்து முரண்பட்டு நிற்கிறார்கள். இப்படி அமெரிக்காவினுடைய பங்கை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து கொஞ்சமா விலக்கி வைக்க யார் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க?
சீனா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்திலையும் சின்ன விதமான மார்க்கெட் இந்தியாவுக்காக திறந்திருக்கும், அதையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பலவிதமான மார்க்கெட் நமக்காக திறக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்படி திறக்கும் மார்க்கெட்டை இந்தியாவால் பயன்படுத்த முடியுமா? இதுதான் அடுத்த மிக முக்கியமான கேள்வி. மனித வளம் இருக்கிறது, அதற்கு தகுந்தது போல உள்கட்டமைப்பு இருக்கிறதா? இந்தியா அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் நிச்சயமாக இப்படி கிடைக்கும் வாய்ப்பை நம்மால் பயன்படுத்த முடியும்? விவசாயம் தான் இந்தியாவின் முதுகெலும்பு. விவசாயத்தை விட்டுவிட்டு உற்பத்தி துறைக்கு இந்தியா திரும்பினால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்தியாவுக்கு இருக்கிறதே. அப்படின்னா இதை எப்படி பேலன்ஸ் செய்ய போகிறது இந்தியா? அடுத்த ஒரு பாகத்தில் பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.